friends. So last video la queue interface பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா collections அப்படிங்கற கிளாஸ் பத்தி தான். So already நம்ம collection பார்த்திருப்போம் இல்லையா? அது வந்து interface. So அதுல வந்து நிறைய sub classes பத்தி பார்த்தோம். So collections அப்படின்றது ஒரு கிளாஸ். So இந்த கிளாஸ்ல collection object ஆபரேட் பண்றதுக்கான ஒரு சில மெத்தட்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. இப்போ சப்போஸ் நீங்க collection of objects எல்லாத்தையும் வந்து சார்ட் பண்ணனும், இல்ல அப்படினா அத ஷஃபிள் பண்ணனும், இல்ல அதுல இருக்க கூடிய ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட்டோட frequency என்ன அப்படின்றத ஃபைண்ட் பண்ணனும். So இந்த மாதிரி ஒரு சில ஆபரேஷனை பெர்ஃபார்ம் பண்றதுக்குன்னு collections கிளாஸ்ல predefined methods இருக்கு. So collections கிளாஸ்னா என்ன அப்படின்றத பத்தியும் அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் பத்தியும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். So இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா collections அப்படினா என்ன அப்படின்றது தான். So ஆல்ரெடி வந்து நம்ம collection அப்படின்ற ஒரு இன்டர்ஃபேஸ் பத்தி பார்த்திருக்கோம். So அந்த இன்டர்ஃபேஸ்ல நிறைய சப் கிளாसेस இருந்திருக்கு. So அந்த கிளாसेस பத்தி எல்லாமும் அந்த கிளாஸோட இன்டர்னல் வர்க்ஸ் பத்தி எல்லாமும் அதோட டேட்டா ஸ்ட்ரக்சர் எப்படி வந்து அது வேல்யூஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுது, எப்படி வேல்யூஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுது. So இந்த மாதிரியான ஒரு சில விஷயம்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். So இப்போ நம்ம பார்க்க போறது collections. So collections அப்படின்றது என்ன அப்படினா இது ஒரு கிளாஸ், ஓகேவா? So இந்த collections அப்படின்ற கிளாஸ் வந்து எந்த பேக்கேஜ்ல இருக்கு அப்படினா ஜாவாவோட util பேக்கேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ். So collections class present in java.util package. So util பேக்கேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு package. So util பேக்கேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் தான் வந்து இந்த collections அப்படின்ற இந்த கிளாஸ். So இந்த collections அப்படின்ற கிளாஸ் என்ன சொல்லுவோம் அப்படினா utility class ன்னு சொல்லுவோம். So ஏன் வந்து இத utility class ன்னு சொல்லுவோம் அப்படினா so இதுல வந்து only static methods மட்டும் இருக்கும். So இப்போ ஒரு கிளாஸ்ல என்னோட methods எல்லாமே static method-ஆ இருக்கு அப்படினா அத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படினா utility class ன்னு சொல்லுவோம். So collections class is called as utility class. Okay va? So utility class na enna appadina it has only static methods. So இதுல only static methods மட்டும் தான் இருக்கும். So அப்ப static method-ஆ இருக்கு அப்படினும்போது அந்த மெத்தட் எல்லாத்தையுமே நம்ம எப்படி கால் பண்ணுவோம் அப்படினா class name யூஸ் பண்ணி தான் வந்து கால் பண்ணுவோம். So இதுல இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் எல்லாமே collection of object வந்து நீங்க சார்ட் பண்ணனும், இல்ல மாடிஃபை பண்ணனும், இல்ல அதில இருந்து வந்து பர்టిక్యులரா வந்து ஒரு மினிமம் வேல்யூ கெட் பண்ணனும், மேக்ஸिमम வேல்யூ கெட் பண்ணனும், ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணனும், இல்ல ஷஃபிள் பண்ணனும், இந்த மாதிரியான ஆபரேஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணனும் அப்படினா சோ இந்த collections அப்படிங்கற இந்த கிளாஸ்ல ப்ரீடிஃபைன்டாவே அதுக்கான மெத்தட்ஸ் வந்து இருக்கு. சோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும் அப்படினா அந்த ஆபரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். சோ இப்போ நீங்க அரே collection of objects எல்லாத்தையும் சார்ட் பண்ணனும்னு வெச்சுக்கோங்க. சோ சார்ட் அப்படிங்கற ஒரு மெத்தட் வந்து இருக்கு. சோ இந்த சார்ட் மெத்தட்க்குள்ள என்ன பாஸ் பண்ணுவீங்க அப்படினா உங்களோட லிஸ்ட்டை வந்து பாஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி நீங்க லிஸ்ட்டை பாஸ் பண்ணீங்கனா இது என்ன பண்ணும் அப்படினா உங்களுக்கு அத வந்து சார்ட் பண்ணி கொடுத்துரும், ஓகேவா? சப்போஸ் நீங்க வந்து சார்ட் பண்றதே நம்ம வந்து யூசர் டிஃபைன் ஆப்ஜெக்ட்டையுமே வந்து கலெக்ஷன் ஆப்ஜெக்ட்ல ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். அப்ப நான் வந்து நேம், ரோல் நம்பர், ஐடி, ஜாப், சோ salary இந்த மாதிரி மல்டிபிள் ஃபீல்ட வச்சு ஒரு யூசர் டிஃபைன் ஆப்ஜெக்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன்னு வெச்சுக்கோங்க. அப்ப அந்த இடத்துல போய்ட்டு என்னால சார்ட் மெத்தட டைரக்டா யூஸ் பண்ண முடியாது. சோ அப்ப என்ன யூஸ் பண்ணுவீங்க அப்படினா நீங்க இன்னொரு ஒரு மெத்தட் 2 பாராமீட்டர் பாஸ் ஆன சார்ட் மெத்தட வந்து யூஸ் பண்ணுவீங்க. சோ என்ன லிஸ்ட்டை உங்களுக்கு வந்து சார்ட் பண்ணனும், அந்த லிஸ்ட்டை அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய என்ன ஃபீல்டில் பேஸ் பண்ணி சார்ட் பண்ணணும். அதாவது இப்போ உங்கள் கிளாஸில் வந்து நேமு, ஜாபு, சேலரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நேமை பேஸ் பண்ணி சார்ட் பண்ணுமா, சேலரியை பேஸ் பண்ணி சார்ட் பண்ணுமா, இல்லை ஐடியை பேஸ் பண்ணி சார்ட் பண்ணுமா, இந்த மாதிரி எதை பேஸ் பண்ணி அந்த லிஸ்ட்டை சார்ட் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து நீங்கள் ஓவர்ரைட் பண்ணி சொல்லியிருக்கணும். அதுக்காக என்ன பேராமீட்டர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கம்பேரேட்டர். ஸோ கம்பேரேட்டர் கம்பேரபிள் தான் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம இன்னும் பார்க்கல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் தான் பார்ப்போம். ஸோ நான் ஜஸ்ட் சார்ட் மெத்தடை பற்றி சொல்கிறேன். ஸோ இந்த சார்ட்டில் கம்பேரேட்டரை பாஸ் பண்ணுறதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் தான் நம்ம பார்ப்போம், ஓகேவா? ஸோ சார்ட் அப்படின்றது ஏதாச்சும் ஒரு சார்ட்டில் வந்து கம்பேரேட்டர் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கஷ்டமாக வந்து நம்மளால் சார்ட் பண்ண முடியும். ஸோ யூசர் டிஃபைன்டாக இதை பேஸ் பண்ணி சார்ட் பண்ணணும், இதை பேஸ் பண்ணி சார்ட் பண்ணணும்னு ஏதாச்சும் ஒன்று இதை சூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும்னா சார்ட் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ அப்போ வந்து நீங்கள் கம்பேரேட்டரை பேராமீட்டராக வச்சிருக்க சார்ட் மெத்தடை வந்து யூஸ் பண்ணுவீங்க. சப்போஸ் உங்கள் லிஸ்ட்டை வந்து நீங்கள் ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா ரிவர்ஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே உங்களோட லிஸ்ட்டை நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டை அதை என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே ரிவர்ஸ் பண்ணி கொடுத்து விட்டுரும். சப்போஸ் நீங்கள் வந்து ஷஃபிள் பண்ணணும், ஸோ அப்போது ஆல்ரெடி இருக்கக்கூடிய எலமெண்ட் எல்லாத்தையும் அதோட பிளேஸ்ல இருந்து வேற ஒரு பிளேஸ்க்கு நீங்க ஷஃபிள் பண்ணனும் அப்படினாலுமே நீங்க என்ன பண்ணுவீங்க, ஷஃபிள்னு ஒரு மெத்தட் இருக்கு. அதுல உங்க லிஸ்ட்டை பாஸ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ஷஃபிள் பண்ணி கொடுத்துரும். இல்ல ஸ்வாப் பண்ணனும் அப்படினாலுமே வந்து ஸ்வாப் பண்ணி கொடுக்கும். ஸோ ஸ்வாப் பண்றது வந்து
ஸோ எந்த லிஸ்ட்டை நீங்கள் ஸ்வாப் பண்ணணும் அண்ட் தென் எந்த ரெண்டு இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூஸை நீங்கள் ஸ்வாப் பண்ணணும். அப்போ இண்டெக்ஸ் வந்து ரெண்டு இடத்துலையும் பாஸ் பண்ணுவீங்க. ஸோ ரெண்டு இண்டெக்ஸ் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ரெண்டு இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூஸை அது என்ன பண்ணிடும், ஸ்வாப் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? ஸோ அது வந்து ஸ்வாப் பண்ணுறதுக்கு சப்போஸ் மினிமம் வேல்யூவை ஃபைன் பண்ணும் ஆர்எல்ஸ் மேக்ஸிமம் வேல்யூவை ஃபைன் பண்ணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து உள்ள இந்த மின்னு மேக்ஸ் அப்படின்ற இந்த மெத்தட்குள்ளே உங்களோட கலெக்ஷன் ஆப்ஜெக்டை வந்து பாஸ் பண்ணுவீங்க. ஸோ மேக்ஸிமம் ஸோ லிஸ்ட்டு பாஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் வேல்யூவும் அண்ட் தென் மேக்ஸிமம் வேல்யூவும் அது என்ன பண்ணும் அப்படின்னா கெட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? சப்போஸ் நீங்கள் வந்து லிஸ்ட்டில் வந்து ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்டை ஃபில் பண்ணணும் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபில் அப்படின்ற மெத்தடு நம்ம ஆல்ரெடி அரேஸ் கிளாஸில் பார்த்துருப்போம். அதே மாதிரி இங்கேயும் ஃபில்ன்ற மெத்தட் இருக்குது. ஸோ அதில் என்ன லிஸ்ட்டை ஃபில் பண்ணணும் என்ன ஆப்ஜெக்டை நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க அப்படின்றத கொடுத்தீங்கன்னா மொத்தமாகவே உங்களுக்கு ஃபில் பண்ணி கொடுத்துரும். சப்போஸ் நீங்கள் வந்து உங்களோட லிஸ்ட்டை வந்து காப்பி எடுக்கணும் அப்படின்னா காப்பி அப்படின்ற மெத்தட் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த காப்பின்ற மெத்தட் வந்து ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நீங்கள் கொடுப்பீங்க. ஓகேவா? ஸோ டெஸ்ட்டுன்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் சோர்ஸ் ஆப்ஜெக்ட்டுன்னு நான் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஸோ ரெண்டு ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணுவீங்க. ஸோ இதில் சோர்ஸில் இருக்க எல்லா எலமெண்ட்டுமே வந்து எனக்கு எதுக்கு காப்பி ஆகும் அப்படின்னா இந்த டெஸ்ட்டுக்கு வந்து காப்பி ஆகும். ஸோ இந்த மாதிரி காப்பி மெத்தட் இருக்குது. காப்பி எடுத்துக்க முடியும். ஃப்ரீக்வன்சி சப்போஸ் உங்களோட கலெக்ஷன் ஆப்ஜெக்டில் நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் எத்தனை நம்பர் ஆஃப் டைம் வந்து அங்கே அக்யூர் ஆகிருக்கு அப்படின்ற அந்த ஃப்ரீக்வன்சியை வந்து நீங்கள் ஃபைன் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஃப்ரீக்வன்சி அப்படின்ற மெத்தட் வந்து இருக்குது. ஸோ அந்த மெத்தட்குள்ளே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எந்த கலெக்ஷன் ஆப்ஜெக்டில் அந்த ஃப்ரீக்வன்சியை வந்து நீங்கள் ஃபைன் பண்ணும் அப்படின்ற கலெக்ஷன் ஆப்ஜெக்டோ எந்த ஆப்ஜெக்டோட ஃப்ரீக்வன்சியை ஃபைன் பண்ணும் அதாவது கலெக்ஷன் ஆர் லிஸ்ட்டு எது வேணால் பாஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டோட ஃப்ரீக்வன்சி அது எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணி விட்டுரும். அதே மாதிரி ரீப்ளேஸ் ஆல். ஸோ ரீப்ளேஸ் ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ எந்த லிஸ்ட்டில் ரீப்ளேஸ் பண்ணணும் எந்த வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணணும் ஸோ ஓல்டு வேல்யூ அதை என்ன வேல்யூவாக ரீப்ளேஸ் பண்ணணும் நியூ வேல்யூ. ஓகேவா? இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா வேல்யூஸ் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்து விட்டுரும். ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்து கலெக்ஷன்ஸ் கிளாஸில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸ். ஸோ இது இல்லாமலும் ஒரு சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது. பைனரி சர்ச் இருக்குது. ஸோ எம்டிஆ இண்டெக்ஸ் ஆஃப் இந்த மாதிரி வந்து ஒரு சில மெத்தட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ பைனரி சர்ச்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்னோட லிஸ்ட் வந்து கண்டிப்பாக ஷார்ட் ஆகி இருக்கணும் இல்லையா? ஸோ அப்போ ஷார்ட் மெத்தடை டேரெக்டாக பைனரி சர்ச் யூஸ் பண்ணுறீங்க உங்கள் லிஸ்ட்டுக்கு அப்படின்னா யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ கம்பேரேட்டர் அங்கேயும் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கம்பேரேட்டர் பார்த்ததுக்கப்புறமா எப்படி யூஸ் பண்ணுன்றது உங்களுக்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த மெத்தட்ஸ்லாம் நான் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு அரே லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து லிஸ்ட்டு ஸ்ட்ரிங்கில் நான் ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா AL = அரேஸ் கிளாஸில் அரேஸ் டாட் ஆஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அந்த மெத்தடில் நீங்கள் மல்டிபிள் வேல்யூஸை வந்து பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த எல்லா வேல்யூஸையும் அது என்ன பண்ணும் அப்படின்னா லிஸ்ட்டாக உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அப்போ நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் AL.add கொடுத்து அவ்வளோ வேல்யூஸ் நீங்கள் ஆட் பண்ணுன்ற நீட் இல்லை. ஆஸ் லிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் என்னென்ன வேல்யூஸ்லாம் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்குள்ளே மொத்தமாக நீங்கள் பாஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ அப்படி பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா எலமெண்ட்டையும் வந்து உங்கள் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணி விட்டுரும். ஸோ இப்போ இதில் வந்து நான் வந்து ஒரு சில டேட்டாஸ் ஆட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து லைக் பனானா. ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு சில ஃப்ரூட்ஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆப்பிள் மேங்கோ சுகமாக கொடுத்துட்டு செரி. ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சில வேல்யூஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ என்னோடய லிஸ்ட்டை வந்து நான் என்னவா க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ ஸ்ட்ரிங் டைப்பில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இது எப்படி நம்ம லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். லிஸ்ட்டுன்றது இன்டர்ஃபேஸ் தானே அப்படின்னா ஆமாம் லிஸ்ட்டுன்றது இன்டர்ஃபேஸ் தான். நான் வந்து இது அரே லிஸ்ட்டாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் லிங்க் லிஸ்ட்டாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா லிஸ்ட் இன்டர்ஃபேஸை தான் நான் வந்து என்னோட அரே லிஸ்ட் லிங்க் லிஸ்ட்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ என்னோட சைல்டோட ஆப்ஜெக்டை பேரண்ட் ரெஃபரன்ஸில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான் மீனிங். ஓகேவா? இப்போ நான் AL அப்படின்றத வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போது ஸோ என்னோட லிஸ்ட்டு பிரிண்ட் ஆகிடுச்சு. பனானா ஆப்பிள் மேங்கோ செரின்னு சொல்லிட்டு எனக்கு நான் கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாமே எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ இது எனக்கு சார்ட்டட் ஆர்டரில் இருக்கா? இல்லை, BAMCன்னு இருக்குது. இப்போ இதுவே வந்து நீங்கள் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா
உங்களுக்கு வந்து சார்ட் பண்ணும்போது நம்பர்ஸ் வந்து ஆர்டராக சார்ட் பண்ணி கொடுத்துரும். இதுவே நீங்கள் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறீங்கன்னும் போது ஸ்ட்ரிங் வந்து அது எப்படி சார்ட் பண்ணும் அப்படின்னா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டராக வந்து உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா சார்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து சார்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ கலெக்ஷன்ஸ் டாட் சார்ட் அப்படின்ற இந்த மெத்தடை கால் பண்ணி அதுக்குள்ளே என்னோட லிஸ்ட்டை வந்து நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் நீங்கள் பாஸ் பண்ணாலே போதும், அது என்ன பண்ணும் அப்படின்னா எலமெண்ட்டை சார்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இப்போ நான் சிஸ் அவுட்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடதை சார்ட் பண்ணுறேன் ஆஃப்டர் சார்ட்டிங். ஸோ ஆஃப்டர் சார்ட்டிங்னு கொடுத்துட்டு ப்ளஸ் ஏஎல் வந்து பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னோடய லிஸ்ட்டை வந்து சார்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள் மேலே வந்து பனானா, ஆப்பிள், மேங்கோ, செரின்னு இருக்குது. ஆஃப்டர் சார்ட்டிங் எனக்கு சார்ட் ஆனதுக்கப்புறமா ஆப்பிள், பனானா, செரி, மேங்கோன்னு மாதிரி இருக்கா. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா சார்ட்டட் ஆர்டரில் அது எனக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். வேல்யூஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணும் அப்படின்னா சார்ட்டட் ஆர்டரில் எனக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இது வந்து சார்ட் அப்படின்ற மெத்தட். ஸோ கலெக்ஷன்ஸ் அப்படின்றதே வந்து எனக்கு யூட்டிலிட்டி கிளாஸ். ஸோ அந்த யூட்டிலிட்டி கிளாஸ்ன்னும் போது அது எல்லாமே ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ். ஸோ கிளாஸ் நேம் வச்சு தான் மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே கால் பண்ணுவோம். ஸோ யூட்டில் பேக்கேஜில் இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் இது. ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து என்னோட லிஸ்ட்டை வந்து நம்ம சார்ட் பண்ணியாச்சு. சப்போஸ் என்னோட லிஸ்ட்டை வந்து நான் ரிவர்ஸில் சார்ட் எடுத்துக்கணும், ஸோ ரிவர்ஸ் பண்ணணும் என்னோட லிஸ்ட்டை அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரிவர்ஸ் பண்ண முடியும். சப்போஸ் ரிவர்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரிவர்ஸ் மெத்தட். ஸோ கலெக்ஷன்ஸ் டாட் ரிவர்ஸ் அப்படின்ற இந்த மெத்தடை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கால் பண்ணி என்னோட ஆப்ஜெக்டை உள்ளே பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பாஸ் பண்ணிட்டு இப்போ நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரிவர்ஸ் ப்ளஸ் ஏஎல். ஓகேவா? ஸோ இப்போது சார்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஆப்பிள், மேங்கோ, செரி, பனானான்னு இருந்துச்சு. இதை ரிவர்ஸ் பண்ணால் நமக்கு என்னென்னு வரும்? மேங்கோ, செரி, பனானா, ஆப்பிள். அது எனக்கு இங்கே வந்திருக்கா மேங்கோ, செரி, பனானா, ஆப்பிள்னு. ஸோ உங்களோட லிஸ்ட்டை வந்து நீங்கள் ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா ரிவர்ஸ் அப்படின்ற இந்த மெத்தடை வந்து என்ன பண்ணுவீங்கன்னா யூஸ் பண்ணுவீங்க. சப்போஸ் நான் வந்து ஷஃபிள் பண்ணணும், ஸோ அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஷஃபிள் மெத்தட் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ நான் ஷஃபிள் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ கலெக்ஷன்ஸ் டாட் ஷஃபிள். ஸோ இதில் என்னோட லிஸ்ட்டை வந்து நான் பாஸ் பண்ணிட்டேன். பாஸ் பண்ணிவிட்டு இப்போ என்னோட லிஸ்ட்டை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ ஷஃபிள். ஸோ உள்ளே வந்து என்னோட லிஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணணும் ஏஎல். ஓகேவா? இப்போ எனக்கு இது வந்து ரிவர்ஸ் ஆகி தானே இருக்குது MCBA. ஸோ ரிவர்ஸ் ஆர்டரில் தான் வந்து எனக்கு இருக்குது. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஷஃபிள் மெத்தடை கால் பண்ணிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ மேங்கோ, ஆப்பிள், செரி, பனானா எனக்கு வந்து ஷஃபிள் ஆகி வந்துருக்கா. இப்போ நான் மறுபடியும் ரன் பண்ணுறேன். மேங்கோ, ஆப்பிள், செரி, பனானா அதே தான் இருக்குது. சரி, ஓகே. ஸோ அப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஷஃபிள் மெத்தட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு வாட்டி நீங்கள் ரன் பண்ணும்போது அது உங்களுக்கு ஷஃபிள் ஆகி கொடுக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ஷஃபிள் அப்படின்ற மெத்தட். அண்ட் தென் ஸ்வாப். ஸோ ஸ்வாப் மெத்தட் எதுக்காக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா உங்கள் கலெக்ஷனில் இருக்கக்கூடிய 2 எலமெண்ட்டை நீங்கள் ஸ்வாப் பண்ணுறதுக்காக வந்து என்ன யூஸ் பண்ணுவீங்கன்னா ஸ்வாப் அப்படின்றத யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்போ வந்து இதுக்கு மேலே நான் ஸ்வாப் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கலெக்ஷன்ஸ் டாட் ஸ்வாப். ஸோ ஸ்வாப்பில் போயிட்டு என்ன லிஸ்ட்டை நீங்கள் ஸ்வாப் பண்ணணும், எந்தெந்த இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய லிஸ்ட்டெல்லாம் நீங்கள் ஸ்வாப் பண்ணணும். ஸோ அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா 0th இண்டெக்ஸில் இருக்கக்கூடியதும் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய 2 வேல்யூவும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்வாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ என்னோட லிஸ்ட்டை வந்து நான் இங்கே பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்வாப் பண்ணதுக்கப்புறமா ப்ளஸ் ஏஎல். ஓகேவா? ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணும்போது பாருங்கள். ஸோ எனக்கு ஷஃபிள் ஆகும்போது இங்கே என்னென்னு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம ஷஃபிள் பண்ணும்போது மேங்கோ, ஆப்பிள்னு இருந்துச்சு. இப்போ பாருங்கள் ஷஃபிள் பண்ணும்போது ஆப்பிள், மேங்கோ, பனானா, செரின்னு வந்திருக்கா. ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு வந்திருக்கு. சரி, ஓகே. இப்போ எனக்கு ஷஃபிள் ஆனதுக்கப்புறம் என்னோட லிஸ்ட்டு வந்து ஆப்பிள், மேங்கோன்னு தானே இருக்குது. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் ஆப்பிள் இருக்குது, அதாவது 0th இண்டெக்ஸில் ஆப்பிள் இருக்குது, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் மேங்கோ இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்வாப் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்லையும் அதாவது 0th இண்டெக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்லையும் இருக்கிறத ஸ்வாப் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ மேங்கோ எனக்கு 0th இண்டெக்ஸ்க்கு வந்துட்டு ஆப்பிள்ன்றது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் போயிடுச்சா. ஸோ ஸ்வாப் அப்படின்றது என்ன 2 இண்டெக்ஸ் வந்து நீங்கள் பாஸ் பண்ணுறீங்களோ அந்த 2 இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூஸை இது என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்வாப் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது வந்து ஸ்வாப் அப்படின்ற மெத்தடு. ஓகேவா?
சரி ஓகே மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ உங்களோட லிஸ்ட்லேருந்து ஃபைன் பண்ணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க ஸோ இப்போ மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னா இப்போ நீங்கள் நம்பர்ஸில் யூஸ் பண்ணும்போது மினிமம் நம்பர் மேக்ஸிமம் நம்பர் தெரியும் இப்போ இதில் எப்படி அது ஃபைன் பண்ணும் அப்படின்னா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் தான் ஓகேவா ஸோ அப்போ நான் வந்து டேரெக்டாகவே பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துட்றேன் பிகாஸ் அது வந்து ரிட்டன் டைப் மெத்தட்ஸ் தான் மின் அண்ட் மேக்ஸ் அப்படின்றது ஓகேவா ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் ஸோ மினிமம் வேல்யூ ஸோ கலெக்ஷன்ஸ் டாட் மின் ஆஃப் உள்ள வந்து என்னோட லிஸ்ட்டை வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இதே மாதிரி எனக்கு என்ன பண்ணும் மேக்ஸிமமும் ஃபைன் பண்ணும் இல்லையா ஸோ அதனால் இதையே காப்பி பண்ணி நான் எடுத்துக்கிறேன் ஸோ இங்கே வந்து மேக்ஸ்ன்னு நான் டைப் பண்ணிக்க போகிறேன் ஸோ கலெக்ஷன்ஸ் டாட் மேக்ஸிமம் மெத்தடை கால் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து நான் என்னோட லிஸ்ட்டை பாஸ் பண்ணிக்கிறேன் ஸோ கலெக்ஷன்ஸ் டாட் மின்னுன்ற மெத்தடும் கலெக்ஷன்ஸ் டாட் மேக்ஸ் அப்படின்ற மெத்தடையும் வந்து நான் கால் பண்ணியிருக்கேன் ஸோ இது என்னோட லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணி கொடுத்துரும் ஓகேவா ஸோ இப்போ பாருங்கள் ஸ்வாப் ஆகி என்னோட லிஸ்ட்டு ஏதோ ஒரு ஆர்டரில் தான் இருக்குது ஸோ இப்போ எனக்கு வந்து மினிமம் வேல்யூ ஆப்பிள்னு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு மேக்ஸிமம் வேல்யூ மேங்கோன்னு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு ஸோ நம்பர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்பரில் மினிமம் மேக்ஸிமம் ஃபைன் பண்ணிவிடுவோம் ஈஸியாக ஸோ நீங்கள் வந்து இதுவே ஸ்ட்ரிங் வேல்யூஸ் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரை எடுத்து ஸோ அதில் மினிமம் மேக்ஸிமமாக எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அது ரிட்டர்ன் பண்ணி கொடுத்துரும் ஸோ இது வந்து மினிமம் அண்ட் மேக்ஸிமம் அப்படின்ற மெத்தடு இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஃப்ரீக்வன்சியை வந்து ஃபைன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க 2 டைம்ஸ் வரா மாதிரி இங்கே எதுவும் இல்லை இப்போ நான் வேணால் வந்து உள்ள 2 ஆப்பிள் ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஸோ ஆப்பிள் அப்படின்றத நான் 2 டைம்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஓகேவா ஸோ ஆட் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதோட ஃப்ரீக்வன்சியை வந்து கெட் பண்ண போகிறேன் ஸோ நான் டைரெக்டாக பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்லேயே கொடுத்துக்கிறேன் ஸோ ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டு கலெக்ஷன்ஸ் டாட் ஃப்ரீக்வன்சி ஸோ கலெக்ஷன்ஸ் டாட் ஃப்ரீக்வன்சி ஃப்ரீக்வன்சின்னு கொடுத்துட்டு இதில் வந்து 2 காட்டுது இல்லையா ஸோ இங்கே எந்த கலெக்ஷனோட எந்த கலெக்ஷன்லேருந்து ஃப்ரீக்வன்சியை ஃபைன் பண்ண போகிறீங்க ஸோ ஏஎல் அப்படின்றத நான் பாஸ் பண்ணிட்டேன் அதுதான் என்னோட லிஸ்ட்டு எதோட ஃப்ரீக்வன்சியை ஃபைன் பண்ணோம் ஸோ ஆப்பிளோட ஃப்ரீக்வன்சியை ஃபைன் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன் ஸோ இப்போ கலெக்ஷன்ஸ் டாட் ஃப்ரீக்வன்சி ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எந்த லிஸ்ட்டில் அந்த ஃப்ரீக்வன்சி ஃபைன் பண்ணோம் எந்த ஆப்ஜெக்டோட ஃப்ரீக்வன்சியை ஃபைன் பண்ணோம் அப்படின்றத வந்து பேராமீட்டரில் பாஸ் பண்ணுவீங்க ஸோ இப்போ நான் வந்து இதை ரன் பண்ணும்போது ஃப்ரீக்வன்சி 2ன்னு வந்திருக்கா எதுக்கான ஃப்ரீக்வன்சி நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம் ஆப்பிளுக்கான ஃப்ரீக்வன்சி சப்போஸ் இங்கே நான் ஆப்பிள்னு கொடுக்காம மேங்கோ கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க மேங்கோ எத்தனை வாட்டி இருக்குது என்னோட லிஸ்ட்டில் ஒரு வாட்டி தான் இருக்குது அப்போ அது எனக்கு 1ன்னு வந்திருக்கு ஓகேவா ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஸோ ஆப்பிள்னு இங்கே கொடுத்துக்கிறேன் ஸோ ஆப்பிள் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஆப்பிளோட கவுண்ட் வந்து 2 இருக்குது ஸோ அப்போ 2ன்னு வந்திருக்கு ஓகேவா ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஆப்ஜெக்டோட ஃப்ரீக்வன்சி நீங்கள் வந்து ஃபைன் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃப்ரீக்வன்சி அப்படின்ற இந்த மெத்தடை வந்து என்ன பண்ணுவீங்கன்னா யூஸ் பண்ணிப்பீங்க ஓகேவா ஸோ இது வந்து ஃப்ரீக்வன்சின்ற மெத்தடு ஸோ அண்ட் தென் ரீப்ளேஸ் ஆல் ஸோ ரீப்ளேஸ் ஆல் அப்படின்றது என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கொடுக்குற ஆப்ஜெக்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணி விட்டுரும் ஸோ இப்போ எந்த ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணிட்டு அங்கே என்ன ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுவீங்க ஸோ இப்போ நான் கலெக்ஷன்ஸ் டாட் ரீப்ளேஸ் ஆல் அப்படின்ற இந்த மெத்தடை கால் பண்ணிட்டு ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எந்த லிஸ்ட்டில் வந்து ரீப்ளேஸ் பண்ணோம் ஸோ ஏஎல் அப்படின்ற லிஸ்ட்டில் ரீப்ளேஸ் பண்ணோம் ஸோ அதுக்கப்புறம் என்ன பாஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஓல்டு வேல்யூ எதை ரீப்ளேஸ் பண்ணோம் இப்போ வந்து எனக்கு ஆப்பிள் 2 டைம்ஸ் இருக்குல்ல நான் அதையே ரீப்ளேஸ் பண்ணுறேன் ஸோ ஆப்பிள் அப்படின்றத ரீப்ளேஸ் பண்ணும் ஸோ இது ரீப்ளேஸ் ஆல் அப்படின்றதுனால இது என்ன பண்ணும் அப்படின்னா ஆப்பிள்ன்றது எத்தனை நம்பர் ஆஃப் கவுண்ட் இருக்கோ அத்தனையுமே வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணிடும் இப்போ ஆப்பிள் அப்படின்றது எனக்கு என்னவா மாற்றணும் அப்படின்னா நான் வந்து ஆரஞ்சு கொடுத்துக்கிறேன் ஓகேவா ஸோ ஆப்பிள் அப்படின்றது நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன் ஆரஞ்சாக வந்து ரீப்ளேஸ் பண்ண சொல்லியிருக்கேன் ஓகேவா ஸோ இப்போ வந்து இதை நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன் ரீப்ளேஸ் ஸோ இப்போ என்னோட லிஸ்ட்டை வந்து இங்கே பிரிண்ட் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஸோ ரீப்ளேஸ் ஆல்ன்ற மெத்தடை கால் பண்ணி ஏஎல்ன்ற லிஸ்ட்டில் ரீப்ளேஸ் பண்ணோம் ஆப்பிள்ன்றதை எடுத்துகிட்டு ஆரஞ்சாக ரீப்ளேஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்கேன் இப்போ என்னோட லிஸ்ட்டில் வந்து 2 ஆப்பிள் தானே இருக்குங்க இங்கே ஒரு ஆப்பிள் இருக்குது இங்கே ஒன்று இருக்குது ஸோ 2 இருக்குது ஃப்ரீக்வன்சியுமே வந்து 2ன்னு தானே வந்துச்சு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ பாருங்கள் ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் ஆரஞ்ச்
இங்க ஒரு ஆரஞ்சு இருக்கு. ஆப்பிள் அப்படின்றது என்னோட லிஸ்ட்ல இல்ல. ஏன் அப்படின்னா ஆப்பிள் அப்படின்றத நான் என்ன பண்ண சொல்லிட்டேன், ரீப்ளேஸ் பண்ணுன்னு சொல்லிட்டேன். சாரி, ஆரஞ்சா வந்து ரீப்ளேஸ் பண்ண சொல்லிட்டேன். அதனால அது எனக்கு ஆரஞ்சா ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ரீப்ளேஸ் ஆல் அப்படின்ற இந்த மெத்தட். இப்போ இதுவே வந்து நீங்க ஃபில் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, எனக்கு எல்லாமே வந்து ஃபில் பண்ணணும் வேற ஒரு வேல்யூவா அப்படின்னா, ஸோ அதுவுமே நம்மளால ஃபில் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் வந்து கலெக்ஷன்ஸ் டாட், இப்போ எல்லாமே ஃப்ரூட்ஸ் இல்லையா. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபில் மெத்தட். ஸோ ஃபில் அப்படின்ற மெத்தடை வந்து நான் கால் பண்ணுறேன். ஸோ ஃபில் மெத்தடை கால் பண்ணி என்னென்ன வேல்யூ எங்கே எல்லா இடத்துலையும் என்ன வேல்யூ ஃபில் பண்ணும் அப்படின்றத வந்து நான் மென்ஷன் பண்ண போகிறேன். ஓகேவா. ஸோ அப்போ ஃபில்லுன்ற மெத்தடை கால் பண்ணிட்டேன். இங்கே வந்து ஏஎல் அந்த ஆப்ஜெக்டில் தான் எனக்கு ஃபில் பண்ணும். என்ன வேல்யூவை மொத்தமாகவே ஃபில் பண்ணும் அப்படின்னா தனித்தனியாக ஃப்ரூட்ஸோட நேம் தான் நான் கொடுத்துருக்கேன். அதை ரிமூவ் பண்ணிட்டு எனக்கு ஃபுல்லாக ஃப்ரூட்டுன்னு வந்து ஃபில் பண்ணும். அப்போது ஃப்ரூட் அப்படின்னு வந்து நான் உள்ள பாஸ் பண்ணிக்கிறேன். அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா ஏஎல் அப்படின்ற ஆப்ஜெக்ட்ல போயிட்டு ஃப்ரூட் அப்படின்ற ஆப்ஜெக்ட் தான் எனக்கு ஃபுல்லாக ஃபில் பண்ணி விட்டுரும். ஸோ இப்போ நான் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா வந்து என்னோட லிஸ்ட் எடுத்து பார்க்குறேன். ஸோ ஏஎல் ஓகேவா. ஸோ பாருங்க ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாமே ஃப்ரூட்டுன்னு சொல்லிட்டு வந்திருக்கா. ஸோ அப்போ ஃபில் அப்படின்றது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே வந்து இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபில் பண்ணிக்க முடியும். ஓகேவா. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி வந்து கலெக்ஷன்ஸ் அப்படின்ற கிளாஸில் கலெக்ஷன் ஆப்ஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த மெத்தட்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூஸ் பண்ணுவோம். இது இல்லாமல் இன்னும் ஒரு சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம சார்ட்டட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து சார்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் கம்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சிலது இருக்குது. ஸோ அப்போ சார்ட் பண்ண தெரியணும்ல, சார்ட் பண்ணுறதுக்கு சார்ட்ன்ற மெத்தட் இருக்குதான். ஸோ இது சிங்கிள் ஆப்ஜெக்ட் அப்படின்றதுனால இதில் நான் சார்ட் பண்ணிட்டேன். சப்போஸ் இங்கே வந்து நான் ஒரு எம்ப்ளாயி கிளாஸை பாஸ் பண்ணிவிட்டு உள்ள ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எம்ப்ளாயி நேம், ஐடி, ஜாப், சேலரி வச்சுருக்கேன் அப்படின்னா எதை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ற ஒன்று இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து அதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து இனிமேல் நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி வந்து யூசர் டிஃபைன் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம சார்ட் பண்ணுறது, இல்லை அப்படின்னா இதுவே நான் சார்ட் பண்ணும்போது இது ஒன்லி எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா அசெண்டிங் ஆர்டரில் தான் சார்ட் பண்ணி தருது. இதையே வந்து நான் டிசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும். ஸோ அது எல்லாமே எப்படின்றத கம்பேரபிள் கம்பரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம பார்ப்போம். ஓகேவா.